ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். நன்மை கொண்டாடுவோம், அவர் திருபலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருபலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதரராவோம். அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருபலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு தாய் தன் குழந்தைகளை வரவேற்பது போன்று இன்று திரு அவை உங்களையும் பெற்றோரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கை நினைவுபடுத்தி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கு நாள் உங்கள் பிறந்த நாளை விட மிக சிறந்த நாள். ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகள் ஆனீர்கள். என்று ஆண்டவர் உங்களை தம் குடும்பத்தில் நடைபெறும் விருந்துக்கு அழைக்கின்றார். விண்ணகத்திலிருந்து வந்த அப்பமாகிய இயேசுவை நீங்கள் உட்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே முதலில் இந்த நல்ல நாளை உங்களுக்கு அளித்த கடவுளுக்கு உங்கள் முழு இதயத்தோடு நன்றி கூறுங்கள். இந்த நாளில் நீங்கள் பெற்றிருக்கும் திருமுழுக்கின் மேன்மையையும் பொறுப்பையும் நன்கு உணர்ந்து எப்போதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ கடைசியில் விண்ணக வீட்டுக்கு வந்து சேரும்படி உங்களுக்கு நினைவூட்டி திரு அவை உங்களை அழைக்கின்றது. எனவே நற்கருணை விருந்தை அருந்த ஆயத்தமாக இருக்கும் உங்களை நானும் திரு அவை பேரால் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அதில் நீங்கள் பெறுவது என்ன? இயேசுவுடன் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள நற்கருணை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே கடவுளின் உண்மையான பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் அவரோடு நிலையான பேரின்பத்தில் பங்கு பெறும்படியாக
பங்கு பெறும்படியாக அவரையும் உங்கள் அயலாரையும் முழு உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ்வது உங்கள் கடமை. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? அன்புள்ள பிள்ளைகளே, இயேசுவை எங்கள் இதயங்களில் பெற்று மகிழ்வதற்கு நாங்கள் எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். இயேசு எங்கள் அன்பர், இரக்கமுள்ளவர். எனவே இப்பொழுது எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி அவரிடம் இறந்து கேட்போம். இயேசுவே, நீர் எங்களை நேசிப்பது போல நாங்களும் மற்றவர்களை நேசிக்க வேண்டுமென்று படிப்பித்திருக்கின்றீர். ஆனால் நாங்கள் பலமுறை அப்படி செய்யாது விட்டிருக்கின்றோம். பலமுறை நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக நடக்காது இருந்திருக்கின்றோம். இயேசுவே, அதற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். இயேசுவே, உமது வாழ்க்கையில் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று நீர் எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர். ஆனால் நாங்கள் உமது முன்மாதிரிகையை பின்பற்றி நடக்கவில்லை. இயேசுவே, எப்படி ஜெபிப்பது என்று நீர் எங்களுக்கு படிப்பித்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் பலமுறை சோம்பலினால் ஜெபிக்காது இருந்திருக்கின்றோம். இயேசுவே, எங்களைப் போன்ற சின்ன பிள்ளைகளை நேசிப்பதாக நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றீர். ஆனால் நாங்களோ தேவனுக்கென இருக்கும் உம்மை சந்திக்க வருவதில்லை. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குற்றங்களுக்காகவும் துன்பப்படுவதை இயேசு இன்னும் அதிகமாக நேசிக்க விரும்புவதையும் முன்னிட்டு இயேசு மகிழ்ச்சி அடைகின்றார். இயேசுவை தங்கள் அன்பராக கொண்டுள்ள எல்லோருக்கும் உதவி செய்யும்படி எங்கள் தந்தையாகிய கடவுளை மன்றாடுவோம். எங்கள் தந்தையாகிய ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடன் அவருடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் உமது திருவிருந்தில் பங்கு பெற இங்கே வந்துள்ளோம். உமது மாபெரும் அன்பை நாங்கள் பட்டறியும் பொருட்டு எங்கள் குற்றங்களை மன்னித்து இதயங்களை தூய்மைப்படுத்தியள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். முதல் எங்கள் மீது அன்பு கொண்ட இறைவா, உம்மொரே மகனின் சாவினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். அதை நம்பி அருள் அடையாளங்களின் வழியாக அறிக்கையிடும் நாங்கள் மது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சி உருவதை எங்களுள் கண்டுணரும் வரத்தை அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இரவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன். சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 3 தொடக்கம் 10, 19. அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் நீ அதற்கு, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்துக்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கின்றேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
பாடல் எண் 83. திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். இறைவன் எனக்கு செய்த அனைத்து ஈடில்லாத நன்மைகளுக்காய், இறைவன் எனக்கு செய்த அனைத்து ஈடில்லாத நன்மைகளுக்காய் நான் என்ன கைமாறு செலுத்திடுவேன். திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். மீட்புக்காக நன்றி கூறி திருக்கிண்ணத்தை கையிலேந்தி, மீட்புக்காக நன்றி கூறி திருக்கிண்ணத்தை கையிலேந்தி ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். புகழ்ச்சி நிறை பலியுமக்கு புண்ணியனே நான் செலுத்தி, புகழ்ச்சி நிறை பலியுமக்கு புண்ணியனே நான் செலுத்தி, உமது பெயர் கூவி எந்தன் பொருத்தனை தருவேன். திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். கிஜுக்கூரசான புங்கப்பாவை கொஜிங்கிங் அகஜிங் கிறிஸ்தவர்களுக்கு எழுதிய கிஜுமுகம் அங்கு இஜிங்கு அறுக்கப்பட்டுள்ளது. இதில் அவர் நக்கரனை உட்கொள்கின்ற நாங்கள் எல்லோரும் இயேசுவின் வாழ்வில் பங்கு கொள்கிறோம். ஆதலால் நாங்கள் ஒரே குடும்பம் போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். திருத்தூதரான தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 16 தொடக்கம் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பெறுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 பெஸ்யாவை அதாவது அருள் மொழி பெற்றவரை கண்டோம். அருளும் உண்மையும்
இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மானுடைய மகனுடைய தசையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதேபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்று அல்ல. அதை உண்டார்கள், இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரங்களே, இன்று எங்களுடைய பங்குக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் இந்த சிறார்கள் கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் முதல் முறையாக எடுக்கப் போகின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே சில எண்கள் முக்கியமான எண்களாக இருக்கின்றன, முழுமையான எண்களாக இருக்கின்றது. எனவே இந்த பங்கின் ஒரு முழுமையான மகிழ்ச்சி நாள் என்று கூறினேன். எதற்காக என்று சொன்னால், இங்கே பார்க்கும் பொழுது இவர்கள் 7 பேர் இருக்கின்றார்கள். நாங்கள் கன்னடங்களிலே பார்த்திருக்கின்றோம் 3, 7, 12 என்பது முழுமையின் அடையாளங்களாக இருக்கின்றது. மேலும் இந்த சிறார்கள் இன்று சந்தோஷமாக பெற்றோருடன் இணைந்து, இந்த பங்கு மக்களோடு இணைந்து எடுக்க இருக்கும் முதல் நன்மையானது இவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பங்கு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லோருமே நெப்போலியனை பற்றி அறிந்திருப்பீர்கள். பிரான்ஸ் நாட்டு அரசராக ஆளுவராக இருந்தவர். அவரை ஒருவர் அணுகி கேட்கின்றார், உம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம் எது என்று. அவர் பலவிதமான சம்பவங்களை கூறுகின்றார். அதாவது, நான் இந்த மக்களை ஆளுபவராக அரசனாக பொறுப்பேற்ற நாள், எனக்கு அரச குடும்ப மரியாதைகளோடு அரச குடும்பத்திலே திருமணம் நடந்த நாள், மற்ற அரசுகளை கைப்பற்றி என்னகத்தை கொண்டு அதை கொண்டாடிய நாள் என்று பலவற்றை கூறிக்கொண்டு செல்லுகின்றார். அவர் திருப்பி ஒரு கேள்வியை கேட்கின்றார். இவற்றை விட இவற்றினுள்ளே இருந்து அல்லாவிட்டால் இவற்றினுள்ளே இருந்து மிகவும் உமக்கு முக்கியமான மறக்க முடியாத நாள் எது என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர் கூறுகின்றார், நான் முதல் நன்மை எடுத்த நாள். அதாவது
அவர் ஒரு அரசனாக இருந்து பிரான்ஸ் தேசத்திலே மற்ற அரசுகளையும் தன்னகத்தை கொண்டு வந்து யூரோப்பாவிலே முழு உலகத்தையுமே கைப்பற்றுவதற்காக அவர் முனைந்து கொண்டிருக்கின்றார். அதன் வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் அவர் கூறுகின்ற செய்தி, என்னுடைய மறக்க முடியாத முக்கியமான நாள் நான் முதல் நன்மை எடுத்த நாள். இதே பிரகாரம் என்னவருடைய வாழ்க்கையை சென்று பார்க்கும் பொழுது வடக்கு பிரான்சிலே இருந்த ஒரு சிறு பிள்ளை அந்த முதல் நன்மை எடுத்த நாளை ஒரு முக்கியமான நாளாகவும், ஏனென்று சொன்னால் அந்த முதல் நன்மைக்குள்ளே அந்த வழிபாட்டுக்குள்ளே சென்று இறை மகன் என்னுடைய உள்ளத்திலே வருகின்றார், நாங்கள் எவ்வாறு அவரை வரவேற்றோம், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று அன்ற நாளிலிருந்து அந்த பிள்ளை வாழத் தொடங்குகின்றது. இவ்வாறாக அவளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சம்பவங்கள் நடக்கின்றன. இவற்றை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இறைமகன் கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் என்று வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்திலே கொண்டு சென்றிருக்கின்றார். அவர் யாரும் இல்லை, சென்ட் திரேசா ஆஃப் லிசில்லக்ஸ், அதாவது புனித திரேசா, அந்த ஊரை சேர்ந்த ஒரு திரேசா, பல திரேசாக்கள் இருக்கின்றார்கள், லிசுலெக்ஸ் என்ற இடத்தை சேர்ந்தவர். எனவே இவ்வாறாக வித்தியாசமான மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான அனுபவத்தை இது கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்று சிந்திப்போம். கூடிய பட்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த முனைவோம். இன்று ஒரு முக்கியமான நாள், கிறிஸ்துவை தங்களிலே ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். எனவே இவ்வாறு ஒரு நிகழ்வு எங்களுடைய குடும்பத்திலே நடந்தால், ஒருவர் வெளியிலே இருந்து வருகின்றார், ஒரு முக்கியமான ஆள், எனவே எவ்வாறு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம், எவ்வாறு அவரை வரவேற்க நாங்கள் எல்லோரும் தயாராக இருப்போம், எவ்வாறாக எங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி எழும். ஒரு முக்கியமான நாள், என்னிடத்திலே வருகின்றார், நான் எல்லா விதமான உதவிகளையும் செய்து அவருடைய மனதை கவர வேண்டும் என்று பலவித செய்கைகளை செய்வோம். அதே போன்றுதான் இன்றைய நாள் இந்த பிள்ளைகளுக்கு முக்கியமான நாள். எனவே இவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மகிழ்ச்சி கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் இந்த நாளை இவர்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலே அவர்களுடைய உடைகள், அவர்கள் வந்திருக்கின்ற விதங்களை பார்க்கும் பொழுது இறைவனை தன்னகத்தே வரவேற்க வேண்டும் என்று வெள்ளை உடையிலும் எல்லா விதமான ஆயத்தத்தோடும் வந்திருக்கின்றார்கள். ஒரு மரியாதையோடு தலையிலே துப்பட்டி அணிந்தவர்களாக இங்கே வந்திருக்கின்றார்கள், இறைவனை நல்ல முறையிலே வரவேற்க வேண்டும் என்று. எனவே இவ்வாறு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் இறைவனை அவர்கள் பெறும் பொழுது உள்ளார்ந்த ஆயத்தத்தோடும் வெளியார்ந்த ஆயத்தத்தோடும் இறைவனை பெற வேண்டும். அதாவது இன்று எவ்வாறு இறைவனை வரவேற்க அவர்கள் தயாராக வந்திருக்கின்றார்களோ அதே போன்று நாங்கள் இவர்களை இதே பாணியிலே வளர்க்க வேண்டும், இதே முறையிலே வளர்க்க வேண்டும். நாங்கள் பலவரை பார்க்கின்றோம், ஏதோ ஒரு விதத்திலே முதன்மனை எடுத்து முடிந்ததும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று வேறு விதமாக வாழத் தொடங்குகின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தின் பக்கம் சென்று உலகத்தோடு இணைந்து நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழுகின்றார்கள். அந்த முதல் நன்மை என்ற நிகழ்வை மறந்து விடுகின்றார்கள். என்று எவ்வாறு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்களோ இதே போன்று ஒவ்வொரு முறையும் முதல் நன்மை எடுக்கும் பொழுது இப்படி வந்தார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் முன் உதாரணமாக இருப்பார்கள். இது பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது.
திருச்சபையான சில சட்டங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இவ்வாறு தான் நீங்கள் இருக்க வேண்டும், இவ்வாறு தான் நீங்கள் வர வேண்டும் என்று அவற்றை எங்களுடைய யோசனைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் மாற்றி அமைக்கின்றோம். அவ்வாறு செய்யாமல் திருச்சபை கொடுத்த சில படிப்பினைகளை எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு இன்று எவ்வாறு இந்த சிறார்கள் இருக்கின்றார்களோ அதே பாணியிலே அவர்களைப் போன்று நாங்களும் வந்து இறைவனுடைய நற்கருணை பெற ஆயத்தமாக வேண்டும். அவரை போன்று அவரை என்றுமே வரவேற்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். மேலும் நாங்கள் இன்றைய தினத்திலே பலரோடு சேர்ந்து படம் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றோம். அவரோடு மகிழ்ச்சியாக கதைத்து உரையாட விரும்புகின்றோம். ஏனென்று சொன்னால் இது எங்களுக்குள்ள ஒரு ஞாபகார்த்தமான நாள். அந்த ஞாபகத்தை மறக்கக்கூடாது என்பதற்காக இவை அனைத்துமே நாங்கள் செய்கின்றோம். எனவே அதே போன்றுதான் நாங்களும் இந்த நாளை மறக்கக்கூடாது என்பதற்காக இன்றைய நாளிலே எவ்வாறு நாங்கள் வாழ்ந்தோமோ அதே போன்று தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இறைவனை எங்கள் உள்ளத்திலே படம் எடுத்தவர்களாக, அவர் எங்கள் உள்ளத்திலே இருக்கின்றார் என்று விசுவசித்தவர்களாக அவரை எங்கள் உள்ளத்திலே வைத்து கொண்டு நாங்கள் வாழும் பொழுது இந்த முதல் நன்மை எடுத்ததின் அர்த்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்கின்றோம், மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை புரிய வேண்டும் என்று தொடரும் பலியில் இறைவனை பார்த்து வேண்டி நிற்போம். நீங்கள் இப்பொழுது உங்கள் திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தப் போகின்றீர்கள். திருமுழுக்கு பெறும்பொழுது உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு உங்கள் ஞான தந்தையர் வழியாக பதிலளித்தீர்கள். இன்று திரு அவை தாய் உங்களிடம் அதே கேள்விகளை கேட்கின்றாள். இப்பொழுது நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கின்றபடியால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் நீங்களே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். எனவே உள்ளன்போடும் உறுதியோடும் பதில் சொல்லுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்துக்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்று நற்கருணையில் இயேசுவை முதல் தடவையாக உட்கொள்ளப் போகும் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள். இன்று உங்களுக்கு இது பாக்கியமான நாள். இறைவன் உங்களிடம் இக்குழந்தைகளை ஒப்படைத்து அவரது உண்மையான பிள்ளைகளாக உருவாக்கும் பொறுப்பை அளித்துள்ளார். அவர்களுக்கு உலக அறிவையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கவும் புதுநன்மை கொடுக்கவும் நல்ல ஆர்வத்தை காட்டி ஒத்துழைத்தது போல தொடர்ந்து நீங்கள் ஒழுக்கத்திலும் நம்பிக்கையிலும் அவர்களுக்கு மாதிரியாக இருந்து வழிகாட்டவும் நல்ல கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கவும் ஆர்வத்துடனும் ஒத்துழைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களை பெற்று வளர்ப்பதற்குரிய பலனை அனுபவிக்க முடியும். எனவே உங்கள் பொறுப்பை உணர்ந்து உங்கள் நம்பிக்கை அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விண்ணகமும் மண்ணகம் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்றீர்கள் என்பதை நம்புகின்றீர்களா? நற்கருணையில் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் இறை சாயலோடும் உண்மையாக இருக்கின்றார் என்பதை நம்புகின்றீர்களா? எல்லாம் வல்ல ஆண்டவர் நீங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகளை என்றும்
பிரமாணிக்கமாக காப்பாற்ற அருள் புரிவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று அன்புடன் அழைத்த ஆண்டவரின் திருவுடலை முதன்முறையாக உண்ணப்போகும் இச்சிறார்களுக்காக நம் விண்ணக தந்தையிடம் மன்றாடுவோம். கிறிஸ்துவின் திருவுடலை முதன்முறையாக உட்கொள்ளும் சிறுவர்களாகிய நாம் இவ்விண்ணக அப்பத்தை அருந்த எப்பொழுதுமே ஆவல் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோரும் ஆசிரியர்களும் எங்களின் ஆன்ம வாழ்வில் எப்போதும் அக்கறை கொண்டவர்களாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசிதாகத்தால் வருந்தும் மக்களுக்கெல்லாம் நாங்கள் உணவளிப்பதால் கிறிஸ்துவின் உடலான ஆன்ம உணவை அவர்கள் கண்டடைய செய்ய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கோதுமை மணிகள் பலவாயினும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அப்பமாக மாறுவது போல உலகமெங்கும் பறந்து கிடக்கும் திரு அவை மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த வழியிலே மௌனமாக எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக இறைவனை பார்த்து வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய தினத்திலே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அவர்கள் என்றுமே இன்றைய போல் என்றும் வாழ இறைவனை வரவேற்க இவர்களும் இவரோடு சேர்ந்த பெற்றோரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று உரைத்த உம் திருமகனின் உடலை முதன்முறையாக உட்கொள்ளும் இச்சிறார்களின் ஆன்மாவையும் உடலையும் பாவமின்றி பாதுகாத்து விண்ணரசில் சேர்த்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். என் தெய்வம் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனென்றோ. பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதியிழந்திருந்தேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான், அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவர், உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன்? பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். என் தெய்வம் என் தாயும் நீ என்றோ,
நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் ஒளிந்திட உழைத்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவனை உனதருள் கருவியாய் உலகினில் வாழ்ந்திடுவேன், என்றும் உம்மிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ. நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவு சின்னமாக்கிய இத்திருப்பலியை நாங்கள் ஒப்பு கொடுத்து உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். உமது பரிவன்பின் இந்த அருட்சாதனம் ஒற்றுமையின் அடையாளமாகவும் அன்பின் பிணைப்பாகவும் எங்களுக்கு அமைய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமதே வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மதே திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 மூவுலை இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா,
ஓசானா ஓசானா. திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே உன்னங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்றே உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித ஆசீர்வாதப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென் 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 ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே. இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு எனில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு எனில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே.
இயேசுவே பேசுமே, இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே, பேசுமே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ என்னோடும் நானும் கலந்திட வேண்டும், நாளும் நெஞ்சில் புதிய ராகம் வளர்ந்திட வேண்டும். நீ என்னோடும் நானும் கலந்திட வேண்டும், நாளும் நெஞ்சில் புதிய ராகம் வளர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே, பேசுமே என்னோடு பேசுமே, இயேசுவே பேசுமே பேசுமே. இம்பை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பு உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பு உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பல் உந்தனன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறா உன்னுறவே நிரந்தரம். தாயின் அன்பு சேக்கு இங்கே நிரந்தரம், தாயும் தந்தையும் எனக்கு நீயே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம், நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். என் உள்ளத்தில் எழுந்தருளி வந்திருக்கும் அன்பான இயேசுவே, உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். உமது அன்பின் அரவணைப்பில் இருப்பதையிட்டு உம்மை போற்றுகின்றேன். இனிய இயேசுவே,
உமது அன்பிலிருந்து நான் ஒருபோதும் பிஞ்சிய விடாதேயும். அன்பின் இயேசுவே, உமது அளவில்லாத நன்மைத்தனத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது அன்பு பிள்ளையாக வாழ எனக்கு வழிகாட்டியவர்களை ஆசீர்வதித்தருளும். உமது பங்கு தந்தை, அருட் சகோதரிகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகள் அனைவர் மீதும் அருளை பொழிந்தருளும். ஜகமுள்ள இயேசுவே, ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உமது அன்பு கரத்தால் அரவணைத்தருளும். பிறர் மீது நான் அக்கறை கொண்டு பகிர்ந்து வாழும் உள்ளத்தை எனக்கு தந்தருளும். வாழ்வும் வழியும் உண்மையும் உயிருமாய் விளங்கும் இயேசுவே, நீர் அந்த நம்பிக்கை வாழ்வுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். உம்மோடு நான் இன்று போல் என்றும் ஒன்றித்து வாழச் செய்தருளும். ஆமீன். மன்றாடுவோமாக. பரிவன்புள்ள விண்ணக தந்தையே, எங்கள் மீது இறங்கி நலந்தரும் அருமருந்தாகிய திருவுணவை எங்களுக்கு நாள்தோறும் தந்தருளும். நாங்கள் யாவற்றிலும் உமக்கு வந்தவராய் என்றும் நிலைத்திருக்க எங்களை ஆதரிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய அடியார்களுக்கு மிகுந்த பாதுகாவலை அளித்தருளும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலமளித்து சகோதர அன்பில் நிறைவை தந்து அவரை எப்பொழுதும் உம்மிடம் பக்தி பற்றுதல் உள்ளவர்களாக வாழ செய்வீராக. ஆமென். உமது இரக்கத்தால் உம்முடைய மக்கள் வளர்ச்சி அடைவார்களாக. அவர்கள் என்று உமது கட்டளைகளுக்கு பணிந்து நடக்க செய்வீராக. ஆமென். உம்மக்கள் பக்தியோடும் செபிக்கவும் நேர்மையான உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் அவர்களுடைய இதயங்களை உமது அருளில் வல்லமையால் உறுதிப்படுத்துவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். உங்களுக்கு வாழ்நாள் ஆண்டவரை மாட்சிப்படுத்த அமைதியுடன் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. உட்காருங்கள். மறையாசிரியர் அவர்களுக்கு பங்கு மக்கள் சார்பாக அன்பளிப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருமதி ஒலிவெட் உதயகுமார் தயவு செய்து வந்து உங்களுக்கு அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்னொரு அன்பளிப்பு, அருட்தந்தை அவர்கள் திருப்பலியை ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். பல நாட்களாக திருப்பலியோடு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நான் எதுவிதத்திலேயும் அவருக்கு நன்றியும் சொல்லவில்லை, அது மட்டுமல்லாமல் அவருக்கு எதுவித உதவியும் செய்யவில்லை. ஆகவே இன்றைய சிறப்பான இந்த நாளிலே, மறக்க முடியாத இந்த நாளிலே பங்கு மக்கள் சார்பாக நான் அவருக்கு ஒரு சிறு அன்பளிப்பை வழங்க விரும்புகிறேன். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அருளாய் நிறைந்த அன்னையே
திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தாய். இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தாய். என்றும் மறைபுகழும் வழி இறையுள்ள மறிந்திட குறையின்றி காத்திடுவார். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த அன்னையே அன்னையே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.